அம்மா என்ன சிட்டுக்குருவி இந்த காலையினா ஆம்பளையாளு லைனு கூட்டம் கம்மியா இருக்கும் போல காலையிலன்னு சொல்லியிருந்தேன். அவன் ரேஷன் கார்டை தூக்கிக்கிட்டு போகாம இன்னைக்கு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ரேஷன் கடைக்கெல்லாம் போனோன்னா என் பிரஸ்டேஜ் என்ன ஆகுறது? இருந்தாலும் பரவாயில்ல, 3000 ரூபாயும் பொங்கல் பரிசும் தாராயலாம் வாங்கிட்டு வந்துடணும். அடிச்சு பிடிச்சினாலும் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்த அப்புறம் அந்த காலை எனக்கு கச்சேரி வச்சுக்கிறேன். ஏன் நாடு முடி சீக்கிரம் வாங்க ஓய். இந்த 2 நிமிஷம் அந்த இருல சேலை உறிஞ்சு போச்சுன்னா அந்த கட்டிட்டு ஓடியாரே. அத்தியா இப்பதான் சேலையை கட்டிக்கிட்டு இருக்குதான். என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இவ்வளவு நேரம் இந்த 4 முடி உள்ள? இதுக்குதான் இதெல்லாம் கூப்பிடாத, வந்தா வரட்டு, வரலன்னா லாஸ்ட்ல வாங்கிட்டு போட்டு நம்ம பாட்டுக்கு போவண்ணே. கேட்டியா நீ? 3000 ரூபாய் பணம் சும்மையே கிடைக்கி. இன்னைக்கு அவ்வளவு கூட்டமா அங்கதான் இருக்கும் பாரு. நம்ம முன்னாடி போனாதான் கூட்டத்தோட கூட்டமா நம்மளும் அடிச்சு பிடிச்சு வாங்கிட்டு வர முடியும். நம்ம பொறுமையா ஆட்டி அசைஞ்சு போனோம்னா நாளைக்கு வரைக்கும் அங்கதான் கிடக்கணும். என் மாமியார சீக்கிரம் வாங்கிட்டே எனக்கும் போய் இடம் பிடிச்சு வைங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே. என்னன்னா அது எனக்கெல்லாம் போனதை இடம் தருவாவ, நீ போய் இடத்த பிடிக்க பாரு, உனக்கு வேணும்னான்ட்டு சொல்லி அனுப்புது. ஆமா உமா, நானும் எங்க அத்தைக்கிட்ட சொன்னேன், எத்தை போங்க நான் வந்துடுறேன், லட்சுமி அக்கா சரசகாலம் கூட்டிட்டு வரேன், நீங்க போய் இடம் பிடிங்க, நாங்களாம் போனதான் வாங்கிட்டு வந்துடுவோம், நீங்களும் எப்போ போய் வாங்கணுமோ சீக்கிரமா போய் இடத்த பிடிச்சி வாங்குற வழியை பாருங்க, நாங்கள் போனதும் தந்துடுவாங்குது. அது எப்படி அவியல் வெள்ளுக்கெல்லாம் மட்டும் போனதும் கொடுப்பாங்க கடைக்காரன்? வந்துட்டேன் வந்துட்டியலாதாயி, வாங்க வாங்க. அவ்வளோ வரும் தண்ணி பைப்புக்கு குளத்தை போட்டு கிடக்கவுளு கணங்க. அங்கே விடிய காலமே போய் இந்த குளிருக்குள்ள லைனில் கிடக்காளுவலாம். நம்ம 9 மணிக்கு ஆட்டிக்கிட்டு போய் எந்த காலம் வாங்கிட்டு வர போகிறோமோ தெரில. எப்படியும் இன்னைக்கு பூரா தருவாவில்ல, காத்து கிடந்தனாலும் வாங்கிட்டு வந்துருவோம். அதனால தான் சமைச்சிட்டு இடந்தேன். புமாரி அடுப்பில் அந்த சோத்தை மட்டும் வடிச்சிருந்தே. சரிம்மா. கறி கூட்டு எல்லாமே வச்சுட்டேன், சோறு மட்டும் கொஞ்சம் வேவண்டி இருந்துச்சு. அப்படி போட்டுட்டு வந்துங்களான்னா எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல, அதான் அவ்வளவு அதை மட்டும் வடிச்சு போட்டுருந்தேன். உஷாராதான் இருக்கிய போங்க. சரி வாங்க வாங்க, சீக்கிரமா போவோம். இப்ப போனாதான் நம்ம சாயங்காலமாவது வாங்கிட்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். டோக்கனு ரேஷன் கார்டு 2 போதும்ல? போதுக்கோ, வாங்க வாங்க. அரிசி சீனி எல்லாம் போடுவாங்களாடே, பொங்கல் பரிசு பச்சரிசி தருவோம்ல, பைய வேண்டாமா? அட பையெல்லாம் வேண்டாம், வாங்க காசை வாங்குவோம் 3000 ரூபாயே, அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கிடலாம். வேற ஒன்னொன்னுக்காவா போக முடியும், கையோட வாங்கிடலாம்ல. இருங்க நான் போய் பைய எடுத்துட்டு வரேன். நீங்களும் பைய எடுத்துட்டு வரலையா? அப்ப உங்களுக்கு சேர்த்து எடுத்துட்டு வர இருங்களா? அடாடாடாடா, அததான் ரேஷன் கடையில பார்த்துக்கிடலாம். அங்கெல்லாம் நியூஸ்ல எல்லாம் பார்க்கும்போது பையா தான் எடுத்து கொடுத்து போட்டோ எடுக்காத, பையா போட்டு வச்சிருந்தவனா ஒருவேளை, அதனால பையோட வாங்கிட்டு வரலாம். வாங்க நீங்க இன்னும் பைய தேடுறேன்னு 10 மணி நேரம் வீட்டுக்குள்ளே இருப்பியே, உங்களுக்கு எவ்வளவு நேரம் காத்திருக்குது? வாங்க ஒய். எல்லாம் கொஞ்சம் இருங்களா, அவசர அவசரமா டோக்கனை தேடிட்டு இருந்ததுல பையன் மறந்துட்டேன். இந்த வந்துருவேன் உடனே. ஏன் என்ன கிளம்பலையா? ஏக்கா வந்துட்டீங்களா? கொஞ்சம் இருங்கக்கா, நான் இந்த உள்ள போய் பைய மட்டும் எடுத்துட்டு ஓடி வந்துடுறேன். அங்க என்ன சொல்லி வச்சிருப்பேன் பீரோ பக்கத்துல, எடுத்துட்டு ஓடி வந்துடுறேன். போ அப்பா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. இவ்வளவு பைய எடுக்க போக விட மாட்டேன் கழுவக்கா. வாங்க வாங்கன்னு இழுத்துட்டு அடக்காளுவேன். ஐயா லட்சு, பையெல்லாம் எடுக்க நேரம் ஆகும் லட்சு. இதுக்கே 1 மணி நேரம் சேலையை கட்டுறேன், அதை கட்டுறேன், இதை கட்டுறேன்னு உள்ள இருந்திருக்கு நல்லபடி. இன்னும் உள்ள பத்தினா வெளியே வந்து தொலையாது. அப்ப நீங்களும் இருந்து அவள் அது நாலுபடியே கூட்டுவாங்க. நானும் பெரிய பொண்ணு போற முறை எல்லாம் சேர்ந்து போயிடலாம். என்னைக்கு கொஞ்சம் டோக்கனுக்கு தான் கொடுப்பாவெல்லாம் இருக்கும், அதனால அவசரப்படாதீங்க, பொறுமையா போய் வாங்கிட்டு வந்துடலாம். அட நீங்க வேற லட்சு, அங்க 400க்கு மேல உள்ள டோக்கன் எல்லாம் அங்க முன்னெல்லாம் நிக்குது. வசந்தா போன் பண்ணி சொன்னா சீக்கிரம் வந்து தொலைங்கன்ட்டு. நான் வசந்தா கூட போயிருக்கணும், உங்களோ கூட வந்து இங்க நின்னது தப்பா போச்சு. நான் எடுத்துட்டு ஓடியாரேன், அவன் அப்படிதான் கத்திட்டே டப்பா. அப்படியா? வீடு விட வந்து டோக்கன் தரும்போது அந்த பைய 50 பேருக்காதான் கொடுப்பாவன்னா? ஏக்கா 50 பேரா கொடுக்கறதுக்குள்ள பொங்கலே முடிஞ்சிரும்க்கா, அப்புறம் எப்படி கிஃப்ட் தருவாவே? இந்த மாசம் முறுக்க கொடுக்கதாதான் சொன்னாவே, என்னன்னு தெரியலையே. டோக்கன் வச்சிருக்கேன், முன்னாடி போய் நிக்கலாம். நானும் 12ஆம் நம்பர் டோக்கனு, அங்கே முன்னாடி எவாவெல்லாம் போய் நிற்காலோ தெரியல. நானும் அடிச்சு பிடிச்சி முன்னாடி போய் நின்றுவேன். ஆமாம், உங்கள் டோக்கனில் நம்பரு எனக்கு அப்புறம் தானே? ஆமாம், நமக்கெல்லாம் வரிசையாக தான். அந்த தைரியத்தில் தான் நம்ம மெதுவாக போவோம். முன்னாடி நின்னாலும் நம்ம டோக்கன் நம்பரை காட்டி முன்னாடி போய் நிற்போன்னு சொல்லியே. ஆமாம் லட்சு, நல்லா வாயை பிளந்துக்கிட்டு இருங்க. அப்படியெல்லாம் கிடையாதான், எங்கள் அண்ணன் சொன்னான், யார் முன்னாடி வராவளோ முன்னாடி வர்றவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸா. அட என்ன சொல்ற பெரிய பொண்ணு, நான் கூட 13ஆம் நம்பர் டோக்கனு நமக்கு அப்போ உடனே கிடைச்சிடும் நினச்சிக்கிட்டுல நான் ஆடி அசைஞ்சு வாரேன். அப்படிலாம் கிடையாதாக்கா, தலைவர்களை வச்சு பஞ்சாயத்து தலைவர் அவியவியன்னு வச்சு 4 போட்டாவை எடுப்பாவலாம், ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட்டம் கும்பலெல்லாம் லைனில் நிற்கபடி வரிசையாக கொடுத்து அனுப்புவாங்களாம். ஐயே எல்லாம் அப்போ சீக்கிரம் ஓடியாங்க. இது தெரியாமல நம்ம உடனே வந்துடலாம்னு நினைச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு இருந்துட்டேன் அசால்ட்டா. எல்லாம் ஓடியாங்க, சரசு பின்னாடி வரட்டும், நம்ம போவோம்.
பாத்தியா பெரிய பொண்ணு இந்த குந்தாணி லட்சுவ நம்ம இவ்வளவு நேரம் இதுக்காண்டி காத்து கிடந்தோன்னா அதை நம்மளை விட்டுட்டு ஓடுது பேரு. பிடி உஷாவே தோத்துரும் போல இருக்கு. அந்த ஓட்டம் ஓடுதல் லட்சு. எல்லாம் நான் வந்துட்டேன், வாங்க போவோம். அம்மா லட்சுமி அக்கா எங்க? அது பின்னங்கால் பெடரியில தட்ட ஓடுது விட்டுட்டு. வாங்க போவோம், நேராகுது. உங்களுக்கும் சேர்த்து பைய எடுத்து வச்சிருக்கோம்ல, அங்க வாங்கும்போது சேர்த்து வாங்கிடுவோன்னு. சரி சரி வாங்க வாங்க. அட இவ்வளவு கூட்டமா அதுக்குள்ள? அட வச்சு அங்க பாருங்க. அட அது பத்ராளி அக்கா தானே? அட ஆமா, நல்லா போஸ் கொடுக்காவல போஸ். பாத்தியலா லட்சு, நம்ம கிட்ட இந்த பொம்பளை ஒரு வார்த்தை சொல்லிச்சானே. அதானே உள்ளி இருந்தா நம்மளும் முன்னால போய் வாங்கிருக்கலாமாடே. இப்ப அங்க போய் வாங்க முடியாது. லட்சுமி அக்கா கொஞ்சம் தள்ளிக்கங்களா. சாந்தி அக்கா பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. இது என்ன இடையில புடுற பழக்கம்? அதானே சாந்தி, பின்னாடி போ. நாங்களே இப்பதான் வந்தோம், எங்களுக்கே லைன் ரொம்ப தூரமா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு நிக்கோம். நீ என்ன இடையில வந்து பூரா பாக்கா? அக்கா நாங்க அப்பயே வந்துட்டோம். அங்க டோக்கு முன்னாடி ரேஷன் கடைலாம் வாங்கி வாங்கி வச்சாவ. அதனால சரி நம்ம கடையும் கொடுப்போமேனு அங்க முன்னாடி போனோம். அதுக்கப்புறமா 50 கடை வாங்கிட்டோம். இதுக்கப்புறம்லாம் லைன்ல போய் நில்லுங்கன்னாவ. சரின்னு போய் லைன்ல நின்னா அதுக்கப்புறமா டோக்கன் நம்பர் படி போனோம்னு நினைச்சிட்டு டோக்கன் நம்பர் படி போய் கேட்டோம். அதுவும் எனக்கு 10 நிவலுக்கு 11 போய் கேட்டா இல்ல வந்து நிக்க முன்னாடி இருக்க ஆர்டர் தான்ட்டாவ. அதான் சரின்னு நாங்க நிக்கலான்னு பார்த்தோன்னா அதுக்குள்ள நிறைய பேர் வந்துட்டாவ. நாங்க இங்கதான்க்கா நிக்கணும், நீங்களும் இப்ப வந்துட்டியே. அவ்வளோ பின்னாடி துரத்தி விடியாவல. அப்ப நீங்களும் போய் எங்களுக்கு பின்னாடி நில்லுங்க. நாங்களே இடையில எத்தனை பேர் பூந்தாவளோ தெரியல, நாங்களும் பேசிக்கிட்டுங்க வாய பழந்துக்கிட்டு நிக்கிறதுக்குள்ள. ஏம்மா ஒரு மனுஷுக்கு மனுஷன் ஒத்தாசை கிடையாதாம்மா. நாங்க அப்பயே வந்துட்டோம்னு சொல்லியோம்ல. டோக்கன் ஆர்டர் படி தான் போனோம்னு நினைச்சோம், டோக்கன் ஆர்டர் படி இல்லையா. சரி சரி மீனாக்கா, அங்கே வாங்க, பின்னாடி வந்து நில்லுங்க. என்ன நாங்கள் 4 பேர் தானே, நாங்கள் 4 பேர் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கிடலாம். பின்னாடி வாங்க. எக்க வாங்க, நம்ம பின்னாடியே போய் நிற்போம். காசு இருக்கவ்வளோதாங்க முன்னாடி போய் நின்று வாங்கி ஆளுவே வாசில தர எல்லாத்தையும். அது என்னமோ சரிதான் மீனா. நம்ம பாரு எப்பயே வந்தோம், நம்ம இப்ப கடைசியில அடக்கம். வார எல்லாம் இடையில பூந்து பூந்து போய் வாங்கியாவ. நமக்கு பாரு வாங்க தெரியாம இப்படி வந்து பேக்கலாண்டு கிடங்க நிற்கும். 4 முடி உங்க பைக்குள்ளதான் எங்க ரேஷன் கார்டு டோக்கன் எல்லாம் கிடக்கு, பத்திரமா வச்சிருக்கீல்ல. 12 நம்பர் டோக்கனு எல்லாம் வேற மிஸ் ஆகி கிடக்கும். வேற ஏன் டோக்கனை மாத்தி விடாதீங்க சொல்லிட்டேன். ஆமா, இப்ப இவ 12 நம்பர் டோக்கன்ல தான் போறா பேரு. இங்க அங்க நமக்கு முன்னாடி 100 180 பேர் நிக்காவ. அதுவும் சரிதான். என்ன கூட்டம் நவண்ட மாதிரியே இல்ல, ஒரே இடத்துல நிக்குது. நல்ல நல்ல அந்த மிஷின்ல அந்த கைரேகை உளுந்து தொலையாது, தம்பு 2. இதுல வேற இவ்வளவு கூட்டத்துக்குள்ள என்ன நீ அவ்வளவு இருக்கும் கொடுத்து தொலைவானு தெரியல. அதானே ரேஷன் கடையில் பொருள் வாங்குறதுக்கே 1 மணி நேரத்துக்கு 4 பேருக்கு தான் கொடுப்பேன். இப்போ 4000 பேர் வந்து நிற்க வந்து 3000 வாங்க. என்ன நீ ஃபுல்லாக இன்னைக்கு பூரா இருந்தாலும் கொடுத்து முடியுமாக்கா? இது தெரியலையக்க. நமக்கு தரவே சாயங்காலம் ஆயிரும் போலயே. இவ்வளோ ஆளா பறந்துக்கிட்டு கூட்டிட்டு வந்துட்டாலுவே. கொஞ்சம் சோத்த வரைக்கும் அங்கே நின்று இருந்தாலும் 4 பேருக்கு டிஃபன்லேயே எடுத்து போட்டுக்கிட்டு கறியை ஊற்றிட்டு கொண்டு வந்திருப்பேன். கொண்டதானே அங்கே வச்சு பொறுமையாக சாப்பிட்டுக்கிடலாம் லைனில் நின்னாலும்னு. ஆமாம், நாங்கள் என்ன கூட்டம் இப்படி நிற்கணும்னா பார்த்தோம். எவ்வளோ சொன்னாலும் இன்னைக்கு 50 பேருக்கு தான் தருவாவன்னு. அது யார் லட்சு தானே? ஆமாடா, நான் அப்படிதான் நினைச்சேன். இங்க வந்து பார்த்தா 4000 பேர்லாம் வந்து நிற்காவ. இன்னைக்கு இந்த ஏரியாக்காரு வாங்க, நாளைக்கு அந்த ஏரியாக்காரு வாங்க, இந்த ஊருக்காரு வாங்கன்னா அவ்வளோர வந்து பொறுமையா வந்து வாங்கிட்டு போவாவ. இப்படி அவ்வளோரையும் ஒட்டு மொத்தமா கூட்ட அள்ளி போட்டோன்னா என்ன நீ வாங்கிட்டு போவாவ? பாருங்க எங்க மைனிய நல்லா அழகா சொகுசா வாங்கிக்கிட்டு வருது. என்ன லட்சுமி, ரேஷன் கடைக்கு பொங்கல் பரிசு வாங்க வந்திய? இல்ல, மளிகை ஜாமான் வாங்க வந்தவ. ஏலா நீ சும்மா இருல, நான் லட்சுமி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னக்கா இப்படி சொல்லாம கொள்ளாம நீங்க வந்து ஆளா வாங்கிட்டு போறியே? அதானே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கப்படாதா மைனி? நல்லா போட்டாக்கு போசு கொடுத்துட்டு நிக்கல அண்ணங்கிட்ட. ஏலா நான் வராண்டேன்னு சொல்ல கேட்காம அந்த மனசை என்னை இழுத்து கொண்டு விட்டு ஒரு போட்டா எடுக்கணும் வந்து நில்லுன்னு உயிரை எடுத்துக்கொண்டு நிக்க வச்சாருலா. அதனாலதான் உங்கள்கிட்ட நான் சொல்லல. ஆனா நீ யார்ட்டே சொன்னோம்ல, பொறுமையாக தான் நான் வாங்குவேன். இதுக்கு போய் அடிச்சுக்கிட்டு முந்திக்கிட்டுலாம் போய் நான் நிற்க முடியேன். எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. பொங்கல் பரிசுக்கு ஆளா போய் நிற்கா பேர் தலைவர் பண்ணாட்டின்னு என்னையே சொல்லுவாளுவே. அதனால நான் போவே முடியேன்னு நான் ஏட்டே உங்ககிட்ட சொன்னலாலா. ஆமா, அப்படி சொல்லிட்டு தான் ஆளா வந்து நின்றுருக்கியே. அதான் நாங்க கேட்கோம். இருந்தாலுக்கா நீங்க வரும்போதாவது ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம். எல்லாம் நான் தான் சொல்லியோம்ல, அவரு என்கிட்டயே சொல்லாம கொள்ளாம தரத்தரன்னு இழுத்து கொண்டு விட்டுட்டாருன்னு. சரி சரி, என்னம்மா சமாளிக்கிய. போங்க போங்க. லட்சுமி, சரசு, நீங்களும் 2 பேரும் எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்களா? இங்க என் நிலைமைய புரிஞ்சுக்கிடுங்க. சரிக்கிறாங்க, சும்மா விளாட்டுக்கு தான் கேட்டோம். சரி நீங்க போயிட்டு வாங்க, நாங்களும் அப்படியே பொறுமையா நின்று வாங்கிக்கிடுவோம். முன்னாடி எங்களுக்கு காடை கொடுத்து எதுவும் வாங்க முடியுமாக்கா?
அது சீக்கிரமா வந்தா கொஞ்சம் பேருக்கெல்லாம் முன்னாடி பதிவு பண்ணாவோ பார்த்துக்க. அப்பன்னா வாங்கி கொடுத்துருந்துருக்கலாண்டே. இப்பன்னா கொஞ்சம் கொடுக்கறது கஷ்டம் பார்த்துக்க. இனிமேல் லைன்ல இருக்கைகளுக்கு தான் கொடுப்பாவ. அது வந்து அப்போ ஒரு 10 பேருக்கு கணம் போட்டோ எடுக்கிறதுக்காண்டி கார்டு வாங்கினாவளா. அப்பன்னா நீங்களும் வந்திருந்தீங்கன்னா கொடுத்துருந்துருக்கலாம். நீங்க தான் சொல்லலையே, சொன்னாதான் நாங்க வந்திருப்போமே. ஏலா வேணும்னே சொல்லாத மாதிரி பேசாதலா. சரிக்கா பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க போயிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிட்டோம். நாங்களும் அப்படியே பேசி பேசி எப்படின்னா வாங்கிட்டு வந்துருவோம். சரி லட்சுமி, அப்ப நான் வாரேன். என்னென்னக்கா தரவ? பச்சரிசி, சீனி, 3000 ரூபாய் பணம், ஒரு கரும்பு மீனா. சரிக்கா, இந்த முந்திரி திராட்சை இதெல்லாம் தரமுண்டாவில பொங்கல் பொங்க அதெல்லாம் நம்ம வாங்கிக்கிடணுமா? அப்படிதான் போல, அவ்வளோதான் தந்தாவ. சரி சரி சரி, நான் வாரேன். எல்லாம் பார்த்து வாங்கிட்டு வாங்க. பாத்தியா மீனா, இந்த கீட்டாவுக்கெல்லாம் என்ன குறை? அவளாம் போய் என்னமோ அடிச்சு பிடிச்சு போய் நின்று வாங்கிட்டு அடக்கா. ஆமா, இத்தனைக்கும் போலீஸ்காரன் கொண்டாட்டி வேறவா. இப்படி வாயாடிவளுக்கும் அடிச்சு பிடிச்சு வாங்குற ஊதாரிவளுக்கும் தான் முதலாலாம் கொடுப்பாவோ போல இருக்கு. நம்ம வேற இங்க வந்து கிடக்கோம் கடைசியா. நம்ம எப்படி பிள்ளை குட்டியெல்லாம் போய் பார்ப்போம். இப்படி இவ்வளோ நேரங்கள கடந்தா சோறு கறி ஒண்ணுமே செய்யல. நானும் தக்க என் மோவனெல்லாம் அந்த ஆளை போட்டு வந்திருக்கேன். என் மாமியாரெல்லாம் அங்கே இடையில அப்பயே பூந்துருச்சு. இனிமே அது வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் என் மோவனுக்கு கொஞ்சம் சோறாக்கி கொடுங்கன்னு சொல்லணும். உமா அங்க பாரு பெரிய பொண்ணு, உங்க 2 பேரும் மாமியாரா நாங்க உள்ள போறாவ பேரு. ஆமா, அதுவும் என்ன போனதும் போய் இடையில பூந்துக்குச்சுவே. இந்த கிழட்டு கட்டைவ அட்டகாசம் தான் பழத்த அட்டகாசமா இருக்கு. ஓம்மா ஏம்மா, வயசான பொம்பளைங்க ரெண்டு கொஞ்சம் வாங்கிட்டு போட்டுன்னு விடுறீங்களாமா? இடம் இப்படி பிடிச்சு தள்ளுறீங்களாமா? மனசாச்சு இருக்காமா உங்களுக்கு? அதான் சத்தம் போடாத, அணக்கல்லாம இங்கே நில்லு, நைஸா வாங்கிட்டு போவோம். ஆமா, வந்து லைன்ல நில்லு. இன்னைக்கு வாங்காம போகப்படாது. பின்னாடிலாம் போனா இந்த காலம் வாங்கி கிடையாது. இங்கே நிற்போம். என்ன தனி லைன் ஒண்ணு போட்டு வச்சிருக்கியே? ஏமா, லைன்ல வந்தாதான் கிடைக்கும் பொருள், பாத்துக்கிடுங்க. நீ அங்க ஒழுங்கா சீக்கிரமா பதிவு பண்ணல. இங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். நல்ல இவன் மிஷின் வேலை செய்யாது. இன்னைக்கு 1000 பேர் வந்து கிடக்க இடத்துல இந்த ஓட்ட மிஷின் ஒன்னத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். ஒரு 4-5 மிஷினை வாங்கி போட்டாதான் என்ன உனக்கு? ஏமா, நானா வாங்கி வச்சிருக்கேன். கவர்மெண்ட்ல தார பொருளை தானம்மா வச்சு பண்ண முடியும். எதா இருந்தாலும் என்கிட்ட ஏம்மா கோவப்பட்டிருக்கியே? சர்வர் ப்ராப்ளமா இருக்கும். அது இது எல்லாம் கொஞ்சம் கூட்டத்தை விலைக்கு நின்னாதானே எங்களுக்கும் பதிவு பண்ண ஈஸியா இருக்கும். எல்லாரும் வந்து நோட்டு மேல வந்து படுத்துக்கிடியாவே, மிஷின் மேல வந்து விழுந்துக்கிடியாவே. வேற என்ன நீ நாங்களும் வேலையை சீக்கிரம் பார்க்க முடியும்? தள்ளி நின்னுங்கன்னா யார் நிக்கா? சீக்கிரம் பதிவு பண்ணு. 4 அட்டைக்கு வாங்கு. வயசானவங்களுக்கும் இடையில ஒரு காடை வாங்கு. ஆம்பளையார் லைனு பொம்பளையார் லைனு தான்மா. இடையில வயசானவங்க லைனுலாம் கிடையாது. வயசானவங்களுக்குலாம் வீட்லயே வந்து பொருள் கொடுக்க மாதிரி இவங்க வீட்டுக்கே வந்து கொடுக்க வேண்டியது தானேப்பா? அப்படி கேளு புஷ்பம். புஷ்பன்னா கொக்காவா? கேளு கேளு. அமைதியா இருங்க. ஓய் கைய வைங்கம்மா. மிஷின் வேற வேலை செய்ய மாட்டுக்கு. இல்லை எவாது விட போடுறதங்க. இல்லை கணேச எவனையும் விடாத உள்ள. பென்ஷன் காசு வாங்குதுவே, எல்லா காசும் வாங்குதுவே, மகளிர் காசு வாங்குதுவே, எல்லா காசையும் வாங்கிக்கிட்டு இதுக்கும் கடந்து அடிச்சுட்டு அடக்குவோம் பேரு. அப்படி சொல்லுலே பால்பாண்டி. சொல்லு வண்டி கொஞ்ச நேரம் அமைதியா இருல. நமக்கு ஆம்பளை இல்லைன்னு பொம்பளை ஒன்று கலந்து விட்டா என்ன, கொஞ்சம் லைனு ஃபாஸ்டா போகுமோன்னு தோணுது. எதுக்கு அவன் வீட்டுல இருந்து அருவா எடுத்துட்டு வர்றதுக்கா? ஆம்பளையிலும் பொம்பளையிலும் லைனை கலந்து விட்டா வழங்குமாக்கும். இதுக்கு எங்க அடிப்படி சண்டையா இருக்கு. ஒருத்தர் மேல ஒருத்தர் தள்ளிட்டு அடக்காவ. அப்படியே நின்னா வழங்கதான் செய்யும் போ. இல்லலே, கூட்டம் சீக்கிரமா காலி ஆகும்ல, அதுக்கு சொன்னேன். அவ்வளோரம் வீட்டுல இருந்து அருவாவோட வருவானுவேன். சும்மா இரு, கொலைகேஸ்ல உள்ள போக வேண்டியிருக்கோம். உன் பாட்டுக்கு நில்லு. சாவ போற காலத்துல இவரும் ஒருத்தர். சும்மா சொன்னோம்லே, லைனு நகர மாட்டேங்குத. சே, எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தம்பா. எனக்கெல்லாம் நைட்டெல்லாம் ரொம்ப அப்செட் ஆயிட்டு தூக்கமே வரல தெரியுமா? நானும் உண்மையா பொய்ன்னு போன்ல பூரா சர்ச் பண்ணேன் தெரியுமா? யாராவது பொய்ன்னு சொல்ல முடியாவளான்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்தேன். கடைசியில பார்த்தா உண்மைதானாம்ப. 18 லட்சத்தோட போயிட்டாராம்ப வினோத்து. நீ ஓட்டு போடாம இருந்தாலாவது அவர் இருந்திருப்பாரு. நீ ஓட்டு போட்டல, என் போனையும் புடிங்கி ஓட்டு போட்டல, அதனால அவரு வெளியே போயிட்டாரு. என்னதான் சொல்ற ஜோனி? ஏப்ப சும்மா இருப்ப ஜோனி. நானே என்னானு ஓட்டு போட்டேன், கடைசியில இப்படி ஆயிப்போச்சே. அது ஒண்ணும் இல்ல பாப்பு மாதிரி. இந்த பிக் பாஸ் வரலாற்றுல இந்த ஓவியா ஆர்மி இருந்துல, அப்ப நாங்க 2 பேருமே ஓவியாக்கு ஓட்டு போட்டு நடந்தோம். ஆமா, நானும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஆரியண்ணனுக்கு போட்டோமா? ஆமா போட்டா. அதுக்கப்புறம் கவினுக்குலாம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே யாருக்குமே ஓட்டே போட்டது கிடையாது. இந்த முறை இவ சோனி வினோத்துக்கு எல்லாரும் டார்கெட் பண்றாவ. கொண்டா ஓம் போனையும் கொண்டா, வினோத்துக்கு நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு என் போன் எல்லாம் பிடிங்கி எங்க அம்மா போனெல்லாம் எடுத்து ஓட்டு போட்டு நடந்தா. அவன் நேரத்து தான் அவ்வளோ போனையும் பிடிங்கி ஓட்டு போட்டு நடந்தா. கடைசியில பார்த்தா ராத்திரி 18 லட்சத்தோட வினோத் எஸ்கேப் அப்படின்னதான் அவ்வளவுதான். ஆளுக்கு ஷாக் ஆயிட்டு.
இது நாள் வரைக்கும் இத்தனை நாள் ஓட்டு போடாம தானே இருந்தா, அதே போல இவ ஓட்டு போடாமையாவது இருந்திருக்கணும்ல. ஓட்டு போட்டா அவர் ஓடிட்டாரு. இப்ப ரொம்ப பண்ணாத என்ன, அவரு எப்படியும் 50 லட்சம் ஜெயிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். இப்ப பேரு 18 லட்சத்தோட போயிட்டாரு. அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. சே பாவம், அவங்களும் கஷ்டப்படுறவங்க தான். இப்போ பணக்காரங்களா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கஷ்டப்படுற ஃபேமிலி தானே. அதனால அவரு இதுவும் இல்லாம நம்ம டைட்டிலும் வின் பண்ணாம போயிருவோமோன்னு நினைச்சிட்டாரு, என்னமோ தெரியல. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவர் உள்ளே வந்தவங்க எல்லாம் ரொம்ப ஓவராக ட்ரிகர் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால தான் அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா, நானும் கூட பார்த்தேன். ஓவரா எல்லாரும் வெறுப்பேத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுலயும் அந்த திவாகர்லாம் எப்பா திமிங்கலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இனிமேலாம் பிக் பாஸ் பார்க்கவே மாட்டேன். பார்க்காத, ரொம்ப நல்லது. ஏற்கனவே பார்வதி கமருதீன் போனதுல இருந்து உனக்கு பார்க்க பிடிக்கலன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சேன். ஆமா, வினோத்துக்காக தான் பார்த்தேன். கடைசியில் இப்போ வினோத்தம் புட்டுக்கிட்டு போயிட்டாரு. இனிமே அங்கே யாருக்காண்டி பார்க்க? அந்த சாண்ட்ரா அந்த சினிங்கிக்காகண்டியா? அது ஒரே சினிங்கிக்கிட்டு ட்ராமா குயின்னு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நடிப்பு அரைக்கி சாண்ட்ராவும் நடிப்பு அரக்கன் திவாகரம் கடந்து ஆடுறத தான் பார்க்கணும். இந்த தடவை டைட்டில் அப்போ சாண்ட்ராக்கு தான் போல. ஆமா, விஜய் சேதுபதி சும்மா தூக்கி கொடுத்தாலும் கொடுத்துருவாருன்னு நினைக்கேன். சாண்ட்ராக்குன்னா அப்படியே கொடுத்துருவாரு. ஏற்கனவே இந்த சீசன் மொக்க சீசன், அதுக்கே இவ்வளோ இது. அவ்வளோதான். இனிமேல் யாரு ஜெயிச்சா என்ன, தோத்தா என்ன, என்னையும் போயிட்டு போட்டும். சபரி வேணா ஜெயிச்சாலும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அவன் ஜெயிச்சா கொஞ்சம் மனசு ஏற்றுக்கலாம். வேற யாரெல்லாம் ஜெயிச்சா ஏற்றுக்கவே முடியாது. நீ ஓட்டு போடாமல் இருந்திருக்கணும் தான். வினோத்துக்கு இருந்திருப்பாரு தெரியுமா? நீ ஏன் நேற்று எல்லாரும் பொண்ணையும் பிடிக்க ஓட்டு போட்ட? போது, அது வேற வெறி ஏத்தாத. எனக்கே அப்படிதான் தோணுது. நம்ம ஓட்டு போட்டதுனால தான் அவர் வெளியே போயிட்டாரோன்னு. நீ வேற அதை வெந்த புண்ணுல வேலை பச்சுற மாதிரி அதே சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க. பாவும் வினோத்தண்ணே. சே, டைட்டில் வின்னர் பே. பாரு எப்படி வயசானதுவெல்லாம் ஒரு லைனு, புதுசா ஒரு லைனை ஃபார்ம் பண்ணிட்டு வேணும். நம்மளும் 3ஆவதா ஒரு லைனை போட்டுருவோமா? பென்ஷன் பணம் வாங்குறியோ, முதியோர் தொகைன்னு வாங்குறியோ, ஏகப்பட்ட தொகை வாங்குறியல. இதுல தர 3000 ரூபாய் அப்படியே கொஞ்சம் கொடுங்க. ஒரு 300 ரூபாயா கொடுங்களா எங்களுக்கு. வாங்கிட்டு அழுதுட்டு நாங்க எங்க போறது? என்னமோ தந்து வச்சவங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்க கேளவா? ஆமா, அங்க எல்லாமே ஊஞ்சல் ஆடுதுல்ல உனக்கு. ஒரு நாள் ரேஷன் கடை பக்கம் எட்டி பார்க்காதவன் இன்னைக்கு ரேஷன் கடை தூக்கிட்டு வந்திருக்கான். ஐயோ, வாயை முடிக்கிட்டு சும்மா எரியா. பொம்பளை விட்ட வாயை கொடுத்துக்கிட்டு கலவரத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காதியும். சும்மா இருல பால்துற. நமக்கு நேரம் போக வேண்டாமா? கொஞ்ச நேரம் வாயை அடிப்போம். அங்கேயும் மண்டையில ஒயிட்டு போட்டுட்டு என்னமோ கருத்தை கொண்ட கணங்க அது என்ன பேச்சு பேசுது பாரு. வீடு போங்கு, சுடுகாடு வாங்கு, 3000 வாங்க வந்து லைன்ல நிற்கு பாரு. அப்படியே ஒரு 300 ரூபாய் இப்படி தள்ளணும்னு வைக்கி. நாகாத்தம்மன் கோயில்ல வேண்டி இருக்கேன், நான் பின்னாடி நிக்கவனுக்கு மொட்டை போடியேன்னு. அது மட்டும் இல்ல, 100 தேங்காவை வாங்கி அவன் மண்டையில உடைக்கன்னு வேற வேண்டி இருக்கேன். இந்த 3000 ரூபாய் கையில கிடைச்சா நீங்க கொஞ்சம் 300 ரூபாய் இப்படி தள்ளியல்னு வைங்க, சீக்கிரமா கிடைச்சிரும் 3000 ரூபாய். எப்படி? வரும்போது வேண்டுதல் வச்சுட்டு தான் வந்திருக்கேன். 3000 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா பின்னாடி இருக்கவனுக்கு மண்டையில மொட்டை போடியே 100 தேங்காவை மண்டையில உடைக்கேன்னு. யோ, சும்மா இருக்க முடியா நீ? 100 தேங்காவை என் மண்டையில உடைக்கியா? ஆமா, நாகாத்தம்மனுக்கு வேண்டி இருக்கேன். நாகாத்தம்மனுக்கு பால் ஊத்துவாவை கண்டிருக்கு. இந்த ஆள் என்ன தேங்காய் உடைக்கங்க? அது ஒரு குடியார பைய. இங்க காசை வாங்கிட்டு கொண்டு போய் குடிக்கிறதுக்கு போலான்னு நம்மகிட்ட 100 தான் 200 தான் 300 தான் இருக்கேன். அந்த தேங்காவை வாங்கி வேணா என்கிட்ட குடுவோய். அந்த 100 தேங்காவை நான் வித்துட்டு வரேன். எதுக்கு என் மண்டையில உடைக்கணும்? மண்டையில உடைச்சு உனையும் மோச்சம் பெற வைக்க போறான். அப்படி போட்டு உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்ல வந்தேன். நல்லதெல்லாம் நடக்காது, அவனுக்கு காரியம் தான் நடக்கும். இப்பே மணி 12 ஆக போது போல இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் அவன் ஒரே இடத்துல நின்றுகிட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட நகரல. அதானே, இந்த சாப்பாட்டுக்கு நீ எந்திரிச்சு போயிட்டான்னா அதுக்கப்புறமா எவ்வளோ நேரமா நிற்க வேண்டி இருக்கும்னு தெரியலையே. இல்ல, உங்க மாமியார் எல்லாம் முன்னாடி தான் நிக்காவ. உங்களை டோக்கனை கொடுத்து வாங்க சொல்லுங்களா, அப்புறம் பக்கத்துல போய் ரேகையை மட்டும் வச்சுக்கிடலாம்னு. இருங்க, கூப்பிட்டு பார்க்கோம். எத்தாய் அதுக்கு நல்ல அதை கூப்பிட்டா காது கேட்காத மாதிரி இருந்துக்கிடும். இங்க வெளி இடத்துல வந்தா நம்ம கூப்பிட்டா காது கேட்ட மாதிரி இருக்கும், கேட்காத மாதிரிலாம் இருக்கும். இல்ல நோக்கா கூப்பிட்டு பார்ப்போம். எத்தாய் உனியெல்லாம் கூப்பிடியான்னு நினைக்க முன்னாடி கண்டுக்காத மாதிரி இருங்கக்கா. எனக்கு காது கேட்குது. அவட்டெல்லாம் காடை வாங்கினா அவ்வளோ நம்மகிட்ட சண்டைக்கு வந்து விடுவாள்வ. நம்ம கடுக்கு வாங்கிட்டு நவளுவோம். அவ்வளோ காட்டில் வந்து மட்டும் நம்மளை பிரித்து எடுத்துட்டு போறாள்வல்ல பிள்ளைல. அவ்வளோ தனியாக வாங்கட்டும், நமக்கான உதவி தொகை நம்ம தனியாக வாங்குவோம். மருமோ கூப்பிடியா பேர்லா? காது கேட்காத மாதிரி இருக்காள். நீ இருல. இன்னும் 10 கார்டு தான் பதிவேன். அந்த 10 கார்டையும் பதிஞ்சிட்டு சாப்பிட்றதுக்கு போயிருவேன். நான் இப்போ சாப்பிட்டுட்டு வந்து தான் திறப்பேன், பார்த்துக்கிடுங்க.
இங்க பாருங்க மயக்க மயக்கமா வருது, நாங்கெல்லாம் வெயில்ல காத்து கிடக்கா, எங்களுக்கு 15 முத கொடுங்க பாத்துக்கிடுங்க. ஐயே என்ன இருந்தாலும் சொன்ன மாதிரியே சாப்பிட போறீங்க. போயிட்டானா எப்ப வந்து மறுபடியும் கடையை திறப்பான்னு தெரியலையே. இங்க பாரு, நீ மயங்கி உழுற மாதிரி உழு. நான் உன்னை தூக்கிட்டு போய் எப்படிதான் காசை வாங்கிருக்கேன். நேரா தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு தான் ஓடணும் போல அவ்வளோ வரையும். இந்த 3000 ரூபாயும் வாங்கிக்கிட்டு சீக்கிரம் 15 காசை உடப்பா. எவ்வளவு நேரம் நிக்குது? ஈர போய் ஆஸ்பத்திரியில கடையும். மயங்கி உள்ள மண்டி அப்ப யாரும் நான் தாங்கி பிடிச்சுக்கிட்டு என் பயப்படாதீங்க. என் மாமியார் கடையில கிடக்குன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் ஒரு கை நாட்டை வச்சு அதுக்கும் எனக்கும் சேர்த்தா அப்படியே பஞ்சிட்டு வந்துடட்டுமா? குத்துக்கள் கணங்க உங்க மாமியாரங்க முன்னாடி நிற்கு கடையில கிடக்குங்க. ஆமா, கை ஒருத்தர் பிடி காலை ஒருத்தர் பிடி, நம்ம 2 பேரும் பிடிப்போம். பிடிச்சு தூக்கிட்டு போய் அங்க கை நாட்டை வச்சு அவ அதுக்கும் கொடுங்க எனக்கும் கொடுங்க, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு நேரா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில தான் அதை அட்மிட் பண்ண போறோம்னு சொல்லி காசை வாங்கிட்டு ஓடிடுவோம். எப்படி நம்ம ஐடியா? நல்ல ஐடியா தான். அப்போ உன் மாமியாருக்கு முடிச்சிட்ட அப்புறம் என் மாமியாருக்கும் அப்போ தூக்கம் வரணும் நீ. நான் வரேன். ஏக்க நீங்க எல்லாம் லைன்ல நில்லுங்க, நாங்க ஒரு பிளான் பண்ணிருக்கோம், அந்த பிளானை முடிச்சிட்டு வரோம். என்ன பிளான்ல? மாமியார் தூக்கிட்டு போயிட்டு கடையில கிடக்குன்னு போய் அங்க தம் பிரிண்ட வாங்கிட்டு சைனை போட்டு காசை வாங்க போறோம் 2 பேரும். பிளான் சக்ஸஸ் ஆச்சுன்னா இன்னும் 2 கலடு கட்டைகளை பிடிச்சி அதுவளுக்கு கடையில் நடக்குன்னு சொல்லிட்டு அதுவளுக்கு ஒரு என்ட்ரியை போட்டு நமக்கு உங்களுக்கும் என்ட்ரியை போட்டு கூட்டு போகிறோம். இந்தா வந்துடுறோம். இவனு என்னக்கா இப்படி இறங்கிட்டாலுவே, என்ன பண்ண காத்திருக்காளுவன்னு தெரியலையே. இன்னைக்கு 2 பேரும் மாமியாரும் அவ்வளவுதான் போங்க. அவ்வளோ வரும் பொங்கல் பரிசுன்னு 3000 ரூபாய்க்கு வந்து இப்படி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வந்து வாங்கிக்கிட்டு நிற்கும். இதை கொடுத்துட்டு வாசியில கொடுத்துட்டு என்னென்ன பொருளெல்லாம் விளையாட்ட போறான்னு தெரியல. அதை நினைச்சா வயிற்றுல புளிய கிடைக்குது. அதை சொல்லுங்கக்கா, இந்த கேஸ் விலையெல்லாம் குறைச்சானுவெல்லாம் அதுவே நல்லா இருக்கும். இப்படி வாசியில பணம் தராம இது எல்லாம் மக்கள் பணம் தானக்க. அவங்க விட்டு சொத்தையா வித்து நமக்கு தாரானுவே, நம்ம பணத்தையே எடுத்து நமக்கு தாரானுவே. அதை அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்தி அடிச்சுக்கிட்டு போய் வாங்கியும் வாங்கினதுக்கு அப்புறமா கேஸ் விலையை ஏற்றுவான், அரிசி பருப்பு விலையை ஏற்றுவான், எல்லாத்தையும் ஏற்றுவான். அதுக்கும் கடந்து நம்ம தான் முக்கால அழணும். என்னத்தக்க நாடு எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியல. அது என்னமோ சரிதான் சரசு, புலம்பியே நம்ம வாழ்க்கை ஓடுது போ.